எம்மா, டீ கொண்டு வரியா இல்லையாம்மா? எவ்வளவு நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கது? வந்தல தொடப்பு கட்ட பிஞ்சு போயிருமாத்துக்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஊடமான வந்து வேலை பாக்குறது இல்ல. எம்மா, காலையிலே ஏமா இந்த கத்து கத்துற? காதுல ரத்தம் மட்டும் தான் வரல, காதே செவிடா போயிரும் போல. போகும்டி போகும். காலங்காலத்துல எந்திரிச்சுக்கிட்டு பேசுறாங்க அப்புறம் பேச்சு. எம்மா, நான் பாட்டுக்கு வாயை மூடிக்கிட்டு தானே இருக்கேன். என்ன எதுக்குமா சேர்த்து சேர்த்து வச்சு திட்டுற? ஒன்னே சொல்லிடக்கூடாது, அதுக்கு மேல தலைக்கு மேல கோவம் வந்துருது. ரெண்டு பேத்தையும் பெத்ததுக்கு ஒரு கழுதையை வாங்கி மேய்ச்சிட்டு போயிருக்கலாம். ஒரு பொம்பளை பிள்ளையாவா இருக்காளுங்க, சொல்லி சொல்லி சளிச்சு போனதுதான் மிச்சம். உங்க ஆத்தாக்காரி கத்துனாதாண்டி கேப்பீங்க நீங்க ரெண்டு பேரும். உங்க அப்பன் பாவம் வயக்காட்டுல கிடந்து அம்பிட்டு கஷ்டப்படுறியா, அதெல்லாம் பார்த்தா துளி கூட உங்களுக்கு எல்லாம் எதுவும் தோணல. என்னத்த சொல்ல, இவளுக்கு வளர்த்த வளர்ப்பே சரியில்லை. ஏங்கத்தே, நீங்க தான் இந்த வீட்டுல இருந்தீங்க, நீங்க நல்லா வளர்த்துருக்கலாம்ல. நான் ஏதாச்சும் உன் மவளை சொன்னாவேதான் உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதுல. என்னைக்கடி புருஷன் முன்னாடி சொல்ல விட்டுருக்கீங்க? சரி சரி, ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க. போய் டீயை கொண்டு வாமா, டீயை குடிச்சாதான் இன்னைக்கு நாளே நல்லா இருக்கும். இந்தா எங்க வீட்டு மகாராணியை கொண்டு வரேமா டீயை வச்சு. பெரிய கலெக்டர் வேலை பாக்குறாங்க, இவளுக்கு டீயை குடிச்சாதான் நாளே நல்லா இருக்குமா. போங்கடி போங்க. துணி 2 பக்கெட் நிறைய இருக்கு, போய் ஆத்துல துவைச்சிட்டாங்கடி. எம்மா, இந்த மொட்டை வெயில போய் துணியை துவைக்க சொல்றேன், ஏமா இப்படி படுத்துற? நாங்களும் இந்த மொட்டை வெயில தானே இத்தனை நாள் போய் துணியை துவைச்சோம், போய் துவைச்சிட்டு வாங்கடி. அப்படியே 2 குடத்தை எடுத்துட்டு போய் பைப்ல நின்று தண்ணியை பிடிச்சிட்டு வாங்க. சி, என்ன ஊருமா, வேற ஊரு காலி பண்ணி போங்கம்மா. ஒரு தண்ணி கூட வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது. போய் அசிங்கம் பிடிச்ச மாதிரி தெருவில் நின்று பிடிக்க வேண்டியதா இருக்கு. சை, ரொம்ப பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா இருக்கு. ஆமா ஆமா, இவங்க பெரிய ஜமீன்தாரு, போய் தெருவில் நின்று தண்ணி பிடிச்சா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வரும். பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் போகலைன்னா தொடப்பு கட்ட பிஞ்சிரும் பாத்துக்க. நீங்க கத்துறதுக்காண்டி நான் போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடுறேன், கத்தாதீங்க ஃபர்ஸ்ட். நீ கத்தாதடி, அப்ப நானும் கத்த மாட்டேன். இந்த வீட்டுல 4 பொம்பளைங்க இருக்குன்னு தான் பேரு, எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னடி அன்னைக்கிளி, என்னை சொல்ற மாதிரி இருக்கு? உங்களையும் தான் சேர்த்து சொல்றேன். இதுல என்ன ஒளிவு மறைவு இருக்கு? கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து நான் ஒத்தாலதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன ஒத்தாசையா இருந்திருக்கீங்க எனக்கு. என்னத்த சொல்லி சமாளிக்க? அவ சொல்றதும் சரிதே, நம்ம ஒரு வேலையும் பார்க்கறதே. நம்ம தான் சரியான சோம்பேறியாச்சே. நான் இம்பிட்டு வருஷம் வேலை பார்த்து பொல போட்டதே பெருசு, இவ வேற வந்துகிட்டு. ஏண்டி அன்னைக்கிடி, நான் ஒத்தாசையா இல்லாம இருந்தது அந்த 2 பிள்ளைங்களையும் வளர்த்தியாக்கும். தனியா இருந்து பாருடி, என் நாத்தம் தெரியும். அப்பத்தா இப்பவே நாரதான் செய்யுது. இங்க பாரு, 2 மிதிச்சே படைய மத்துக்க இடக்கப்படக்கா பேசுனீனா. சரி சரி, போய் காய்கறி எடுத்துட்டு வா, நறுக்கியாச்சு தரேன். உங்க மனசாட்சிலே குத்துதுல, வேலையே பார்க்கலைன்னு. இங்க வரு, நானே போனா போட்டும் பாவம்னு காய்கறி எடுத்தாடி நறுக்கி தரேன்னு சொல்றேன், ரொம்ப ஓவரா பேசாத. இந்த பகுமானத்துக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது. ஏண்டி 2 பேர் போய் துவைச்சு தண்ணியை தூக்கிட்டு வாங்கடி. எங்களுக்கு தெரியும் உங்க வேலை என்னமோ, அதை மட்டும் பாருங்க. ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுதா? நீங்களாம் போற வீட்டுல அடி வாங்க தாண்டி போறீங்க. நாங்க என்னத்துக்கு அப்பத்தான் வேற வீட்டுக்கு போறோம்? வீட்டோட மாப்பிள்ளைய பார்த்து புடிச்சிட்டு வந்துட வேண்டியதான். ஆமா ஆமா, உங்களுக்கு கடைசி வரையும் சோறாக்கி கொட்டிட்டு இருக்காங்க, வேலையை பாருங்கடி. எப்படா 2 பேத்தையும் வேற வீட்டுல தள்ளி விடுவோம்னு தான் இருக்கு. எங்க 2 பேத்தையும் தள்ளி விட்டுட்டு நீங்க டிஸ்கோ டான்ஸ் ஆட போறீங்க? நல்லா பேசுவீங்கடி, பேசுவீங்க. உங்க ஆத்தா மாதிரி உங்களுக்கு வாய் கொழுப்பு ஏறி போயிருக்குல, நல்லா பேசுவீங்கடி. சை ஸ்னேகா, இது என்னடி இப்படி தோண்டி போட்டிருக்காங்க? அதுதானேக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நல்லா தானே இருக்கு, நல்லா சிமெண்ட் போட்டு வள வளன்னு இருந்துச்சு. இதுல எல்லாம் உட்காந்து துவைச்ச மண்ணு கிண்ணுமா ஒட்டி போயிருண்டி ட்ரெஸ் எல்லாம். ஆமாக்கா, தண்ணியில இறங்கிட்டு ஏறினாவே மண்ணெல்லாம் ஒட்டிரும். சீ, அம்மாவுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான்னு பாரு. துவைக்காம போனாலும் அங்க பைப்பு தண்ணியில புடிச்சு 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 துவைக்கிறதுக்கெல்லாம் மனசு ஓஞ்சு போயிருண்டி. சும்மா 2 துவைச்சு முக்கி எடுத்துட்டு போக வேண்டியதான். ஆமாக்கா, இல்லைன்னா தண்ணி தூக்கி செத்து போயிடணும். அடி ஸ்னேகா, நான் அந்த கரையில போய் உட்காந்து துவைக்கிறேன்டி, நீ இங்கிட்டே உட்காந்து துவை. சரிக்கா, நீ அந்த கரையில போய் துவைச்சிட்டு வா சீக்கிரமா. இந்த கிழவிக்கு திமிருடி, அதோட ட்ரெஸ் அது கூட துவைக்காது, நம்ம தான் துவைச்சிட்டு வரணும். நீ வளன்னு பேசாம போய் துவைச்சிட்டு வாக்கா, நிக்கவே பிடிக்கல. நம்ம அன்னைக்கிலே அக்கா அவளுகளா துணி துவைச்சிட்டு இருக்கிறது? இல்ல இல்ல, அம்சவினி அக்கா அவளுக. உங்களுக்குலாம் வாய் கொழுப்புடி, ரொம்ப வாய் கொழுப்பு. உங்க அம்மா மாதிரியே போகாம வாய் கொழுப்பு. இப்படி இருந்தாத்தே உங்ககிட்ட எல்லாம் பொழைக்க முடியும். அதுவும் இந்த ஊர்ல வாய் இல்லாம பொழைக்கவே முடியாது. சரித்தே, அன்னைக்கிலே அக்கா நல்லா தான் வளர்த்துருக்கு. நீங்க என்ன ஆத்து பக்கம் கையில பக்கெட்டும் இல்லாம துணியும் இல்லாம எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஏண்டி ஸ்ருதி, வரக்கூடாதா? இல்ல இல்ல, சும்மா கைய வீசிட்டு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஒண்ணுமில்லடி ஸ்ருதி, காத்தோட்டமா அப்படியே நடந்து போயிட்டு வருவோமேனு வந்தோண்டி. வீட்டுக்குள்ளே எம்பிட்டு நேரம் தான் அடைஞ்சு கிடக்குறது. உங்கம்மா சரியான ஆளா இருப்பா போல, 2 பக்கெட் துணி இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. ஆமாக்கா, நம்ம பிள்ளைகளா வந்து இப்படி செய்யுமா? அன்னைக்கிலே அக்கா கொடுத்து வச்ச அப்போ. அப்படி சொல்லிடி நெட்டவள்ளி. ஏன் பிள்ளைங்கள ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு வந்து சொன்னா கூட போகாதுங்க. நான் தான் சின்ன பிள்ளை மாதிரி கடைக்கு போயிட்டு வர வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு ஆத்த தோண்டி போட்டது தெரியாதாடி? துணி துவைக்க வந்திருக்கீங்க. தெரியாம தான்க்கா வந்துட்டோம், என்ன பண்றது, துவைச்சிட்டு தான் போகணும்.
நாங்கெல்லாம் அதான் வீட்லயே துவைச்சிட்டோம்டி. நாங்களும் வீட்ல எடுத்துட்டு போலாம் தான் பார்த்தோம். அப்புறம் தான் இங்கேயே உட்காந்துட்டோம் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு போவா? மெதுவா உட்காந்து துவைச்சிட்டே போங்கடி. என்ன எப்பயுமே உன் தங்கச்சி தான் வாயடிப்பா, இப்ப வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்கா. ஏக்கா என்ன இருக்காம போனா உங்களுக்கு தூக்கமே வராதாக்கா? என்னடி பண்ண சொல்ற? என் வாய் தான் கேட்கவே கேட்காதே.